யாக்கோபு கோத்திரம் 12 பிள்ளைங்க. இந்த 12 பிள்ளைகளும் பெரிய பெரிய ஜாதியா மாறிச்சு. பெனியமீன் பெரிய குலமாயிற்று, யூதா ஒரு பெரிய குலமாயிற்று, எல்லாருமே ஒரு பெரிய பெரிய குலமா மாறிட்டாங்க. குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷன் 1000 பெற்றுக்கொள்றான்னா அதான் ஆச்சரியம். சரீரம் செத்து போன ஒரு மனுஷன் வானத்தில் இருக்கிற பெருக்கமான நட்சத்திரத்தை போலவும் பூமியில் இருக்கிற கடற்கரை மணலை போலவும் நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்ப நான் சொல்றேன், இது என்ன சொல்றாருன்னா, எப்படி பிறந்தார் அப்படின்றாருன்னா, கர்த்தருடைய 3 கற்பனைகளுக்கு மேல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தான். அப்படிப்பட்டவனாலதான் இப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை பெற முடியும். ஆபிரகாம் சரீரம் செத்தவானாம். எல்லாருமே சொன்னாங்க பாருங்க, இவனுக்கு குழந்தையெல்லாம் ஒண்ணு பிறக்காது, அவர் ரொம்ப தள்ளாடிட்டாரு, அவர் காலில் நடக்க முடியல, கையெல்லாம் ஆடிடுச்சு, ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரீரம் செத்து போன மனுஷன் இவ்வளவு பெரிய குழந்தை எப்படி பெற்றுட்டாரு அவரு? அப்பதான் ஒரு விளக்கி சொல்றாரு, வைராக்கியம் 3 காரியத்துல நீங்க வைக்கும் பொழுது உங்ககிட்ட முடியாத அற்புதங்களும் பிறக்காத காரியங்களும் பிறக்கும். 3 விஷயத்த சொல்றேன். 1, ஆதியாகமம் புஸ்தகம் 24:8 என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் சொல்றாரு. வைராக்கியம். திருமண வயசு வந்துருச்சு ஈசாக்குக்கு. அவர் சொல்றாரு, நம்ம ஊர்ல உள்ள கானான ஸ்திரியை நம்மளுக்கு வேண்டாம். அதனால இவர் சொல்றாரு, இந்த கானான ஸ்திரியெல்லாம் அந்த சினிமா கொட்டாய்க்கு போறவங்களெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுறாரு. அப்புறம் சொல்றாரு, என் குடும்பத்துல போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ வாண்டுறாரு. அப்ப அவங்க வேலைக்காரர் கேள்வி கேட்பான், திடீர் அந்த பொண்ணுங்க இங்க வருவதற்கு மறுத்தா உங்க பிள்ளை என கூட்டிட்டு போகணும்ல அப்படின்ட்டு. அதுக்கு இவர் சொல்லுவாரு, என் பிள்ளைய மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் பொண்ணு பார்க்குற இடத்துல பொண்ணு கிடைக்காம போனாலும், நான் இருக்கிற தேசத்துல பொண்ணு கிடைக்காம போனாலும் என் பையனை கூட்டு போயிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, என் பையன் எங்க போறானோ அங்க நானும் மறுபடி போக வேண்டியதா இருக்கும். அப்போ எல்லாருமே இங்க அப்படித்தான் ஒரு பாயிண்ட் பிடிச்சிருங்க, தகப்பமாருங்க தாய்மாருங்க, உங்க பிள்ளை எங்க சாயிறாங்களோ அங்க கண்டிப்பா நீங்க போக வேண்டியது வரும். அதனால அவர் சொல்றாரு மறுபடியும். இந்த வார்த்தை பாருங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? பைபிள்ல எல்லாருமே கிட்டத்தட்ட புறஜாதிகள் தான். ஆபிரகாம்ல இருந்து நோவாவில இருந்து எல்லாருமே புறஜாதிகள் தாங்க பைபிள்ல. இந்த புறஜாதிகள் விக்கிரத்தையோ பிசாசுகளையோ ஆராதிச்சுட்டு இப்ப தேவத்திட்ட வந்திருக்கிறாங்க. வந்துட்டு தெரியுது கர்த்தர் யாருன்னு, 8 தன்மைகளுடைய தான் கர்த்தர் தெரியுது. இப்போ எங்க சிக்கல் வருது அப்படின்னா, பாவ சிக்கல் தான் எப்பவுமே வரும். இப்போ திருமணங்கிற ஒரு சிக்கல் வந்து நிக்குது. இப்ப சொல்றாரு, மறுபடியும் என் பிள்ளையோ என்னையோ நான் வந்த இடத்துக்கு திருப்பி கொண்டு போவதற்கு முயற்சி பண்ணாத, அது ஆகாத காரியம், அது மட்டும் கூடாது. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மனுஷனும் உள்ளத்துக்குள்ள எடுக்க வேண்டியது இதுதான், நான் வந்த இடத்துக்கு நான் திருப்பி போக மாட்டேன். இதுதான் சரீரத்துல பலனற்று இருந்த ஆபிரகாமுக்கு பலத்தை கொடுப்பதற்கு தேவன் எடுத்த முத அஸ்திபார். வந்துட்டேன் ஆபிரகாம் மாதிரி நீங்க பேசணும். வேலை பொண்ணு பார்க்கிறவன்ட தான் பேசினான். என் பையனுக்கு இந்த இடத்துல பொண்ணு தரவே கூடாது, நான் வரவே மாட்டேன், என் பையனை மறந்து நீ கூட்டு போக கூடாது. ஆணை வாங்கி கொண்டான் இருக்குது, ஆணையிட்டு கொண்டான் வேலைக்காரன். எல்லா சர்ச்சிலும் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க அழுங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிரசங்கம் பண்ணாண்டான். நீங்க அழுறதுக்கும் நீங்க ஜெபம் பண்றதுக்கும் இது எக்ஸ்ட்ரா வேண்டாம். உங்க வீட்டுல நடக்காத 2 காரியங்கள் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்க கர்ச்சீப்பும் உங்க துப்பட்டாவும் ஃபுல்லா கண்ணீரா தான் இருக்கும். இதை நான் சொல்லான்ட்டான். உங்களுக்கு நடக்காத காரியம் நடந்தாலும் நடக்கிற காரியம் நடந்தாலும் ஒண்ணுல சந்தோஷத்துல ஜெபம் பண்ணுவீங்க, துக்கத்துல ஜெபம் பண்ணுவீங்க, இதெல்லாம் நடக்கும். பட்டு சரீரம் செத்து போன ஒரு மனுஷனுடைய சரீரத்துல பல ஜாதிகளும் பல ராஜாக்களும் பிறக்கிற அளவுக்கு எனக்கு வைராக்கிய வாழ்க்கணும் இருக்குத. மறுபடிங்கிற வார்த்தையை உள்ளத்துல வச்சுக்கிடணும். எந்த சூழ்நிலைக்கும் மறுபடியும் நான் விட்டு வந்த தேசத்துக்கு மறுபடி போக மாட்டேன் நானு. அந்த கெத்து இருக்குது பாருங்க, கர்த்தருடைய இருதயத்தை குளிர பண்ணும். அது முக்கியமா எப்போ வரும் அப்படின்னா, இந்த பெண் பார்க்கறது புருஷன் பார்க்கறது, இங்கதான் இந்த ஆவிக்குரிய பிள்ளைங்கள் இடறாங்க. அவங்களுக்கு எதுல காண்டா இருக்கணும்னு தெரியல, எதுல பவரா இருக்குன்னு தெரியல பாருங்க. எதுலமோ கொடுக்குறாங்க இந்த ஸ்ட்ரென்த், இதுல கொடுக்கணும் அதுல கொடுக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இப்படிதான், இதுலதான் கொடுக்கணும். எதுல? மறுபடிங்கிற வாழ்க்கை. மறுபடிங்கிற வாழ்க்கை எனக்கு வரவே கூடாதுங்கிறது நிச்சயம்.
மறுபடி நான் விழுந்து போன அந்த இடத்துக்கு மறுபடி நான் எந்திரிச்சு போவது கூடாத காரியங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம், வைராக்கியம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு உண்டாகட்டும். 2 ஆதியாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21, 22. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, பொருளை நீர் எனக்கு கொள்ளும், எனக்கு தாரும் அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, எனக்கு காசை கொடும், நான் தாரேன் அப்படின்றார். ஆபிரகாம்கிட்ட சோதோமின் ராஜா காசு தாரேன் அப்படின்றார். நம்மகிட்ட ஒரு மனுஷன், ஐயா உங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபா தாரேன் அப்படின்னா நல்லா தான் இருக்கும், சர்ச்சை ஆகுது, பாஸ்டர் ஆகுது. எனக்கு ஒரு 4 திட்டு, கர்த்தருக்கு 4 கெட்ட வார்த்தை, சபையை விட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே சொல்ற சோதோமின் ராஜா ஆபிரகாமை கூட்டு பொருளை தாரவமுக்கு அப்படின்னா தங்கம் வெள்ளியெல்லாம் தாரேன் அப்படின்றாரு. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இன்னைக்கு வரல? அது ரேஷன் கடையில் இன்னைக்கு பொங்கலுக்கு ஜாமான் கொடுக்குறாங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை கருத்துட்டு வரலன்னு. பொங்கலுக்கு லீவு. இங்கே சொல்றாரு சோதோமின் ராஜா சொல்றாரு, என்ன பிரச்சனைனா, வேற ராஜா 4 பேர் இந்த சோதோம் குமர ராஜா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அங்க இருக்க பணத்தெல்லாம் தங்கத்தெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இவன் ஆபரணத்தை மீட்டுட்டு வர்றான். அப்ப சொல்றாங்க, அந்த ராஜா சொல்றாரு, பணத்தெல்லாம் நீ வச்சுக்க. அப்ப இவர் சொல்லுவாரு, எனக்கு வேண்டாம். ஹலோ, ஏன் வேண்டாம் சொல்லு கீழே சொல்லுவாரு, நாளைக்கு இந்த ஆபிரகாம சோதோமின் ராஜா பணக்காரன் ஆக்கினான் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, என் கரம் உன்னதமான தேவனை நோக்கித்தான் ஏந்தி நிக்குமே தவிர பாவத்தை ஆராதிக்கிறவனும் பாவியா இருக்கிறவன்டையும் என் கரம் ஏந்தி நிக்காதுன்றார். இதெல்லாம் மரண வாழ்க்கை, ஈஸி கடை. இங்க ஜெபிக்கிற துதிக்கிற அநேக ஆவிக்குரியவங்க காசு பணம் பொருளாதாரத்துக்கு தேவையில்லாத மனுஷன் போய் கையை நீட்டி நிற்பான். அவன் விற்கிறாருக்காரர் இருப்பான். ஏன் அவர் வாங்க மாட்டான் சொல்றாருன்னு, அவர் வாங்கியிருந்தா அவன் சொல்லியிருப்பான், அவங்க தெய்வம் ஒண்ணு பெருசு ஒண்ணு கிடையாது, நான் ஆராதிக்கிற விக்கிரம் தான் பெருசு, அதுதான் அவனை பெரிய ஆளா ஆக்கிச்சுன்னு சொல்லுவான். அதனால தேவத்துக்கு கிடைக்கிற மகிமை விக்கிரத்துக்கு விடக்கூடாது என்பதற்காக உறுதியா இருந்து சொல்றான், நான் ஒரு காலமும் அந்நியன்ட்ட போய் கை நீட்டின காசு வாங்குற கிடையாது. ஏன்னா அவர் தந்தாலும் தராம போனாலும் என் கரம் அவரை நோக்கி நிற்கும். 2வது வைராக்கியம் சொல்றானா இல்லையா? இருக்குதா இல்லையா? நான் சொல்லுவேன், கடவுள் தந்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா செத்துட்டு போவேன். கடவுள் தந்தா சாப்பிடுவேன், இல்லாட்டி செத்துட்டு போவேன். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்ணுக்கு முன்னாடி மறைவானவைகள் ஒன்றுமே கிடையாது. நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்ன எல்லாவற்றையும் சிருஷ்டி தர்ற தேவன் என் தேவைகளுக்கு தர வேண்டியவைகளையும் சந்திக்க வேண்டியவர்களையும் கண்டிப்பா சந்திப்பார். நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டிருக்கும் போது வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இந்த குட்டியான ஒரு 3 குட்டியான வாங்கி போட்டு ஓட்டிட்டு இருந்தோம். ஒன்னு அண்ணாச்சி ஓட்டிச்சு, ஒன்னு என் ஃப்ரெண்டு ஓட்டினா, ஒன்னு நான் ஓட்டுறேன். எனக்கு பஞ்சம் தலைக்கு மேல இருந்துச்சு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நல்ல பஞ்சம் தலை விரிச்சாடுது. எனக்கு பக்கத்து ஊர்ல ஒரு மச்சான் உண்டு. அவர் சொன்னாரு, ரொம்ப கஷ்டப்படுற, எங்க ஊர் அந்தோனியாருக்கு திருவிழா, 10 நாள் நீ தான் வண்டி ஓட்டணும். கரும்பு வாங்கணும், மசாலா ஜாமான் வாங்கணும், கொடி வாங்கணும், கம்பு வாங்கணும், பருப்பு வாங்கணும், புளி வாங்கணும், இனி ஜெனரேட்டருக்கு பெட்ரோல் வாங்கணும், அதுல கொஞ்சம் குறைவு கூட தந்துக்கிடுவோம் ஓட்டுறான்னு. நான் சொன்னேன், என்னைய ஒருவன் கூட சொல்லக்கூடாது, விக்கிரத்துல போய் பணம் சம்பாதிச்சான்னு ஒருதுன்னு சொல்லக்கூடாதுன்னு பட்டினியோட கடந்துட்டு போகணும் தவிர அதுல வரமாட்டேன்னாரு. அன்னையில இருந்து அவரை எனக்கு பிடிக்காது, அன்னையில இருந்தா கர்த்தர் எனக்கு பிடிச்சிச்சு. அன்னைக்கு பிடிச்சது தான் இன்னைக்கு எங்க வீட்டுல 50 கோட்டை வச்சிருக்கிறேன். என்ன போடுற கோட்டை இப்படி இங்க இருந்தா அப்படி இருக்கும். என்ன போடலாம் கோட்டை பார்த்தே எனக்கு எதை போடுறது, எதை அள்ளி போட்டுருவேன். கர்த்தருக்கு ஏற்ற வைராக்கி அடிக்கும். அதான் ஆபிரகாம் சொல்றான், நீ பொண்ணும் பொருளும் வச்சுக்கலாம், ஆனா நான் ஓண்ட வாங்க மாட்டேன். ஒரு சிரட்டை கூட, செருப்புல கட்டுற பாத ரெட்சையில் இருக்கிற அந்த வாரம் கூட நீ தந்து நான் நல்லா வந்தேன்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லா புகழும் கர்த்தர் ஒருவருக்கு தான் சேரணும். அந்த வைராக்கியம் கர்த்தர் பார்த்தார். 3வது வைராக்கியம், தசபம் கைட்டா குடிக்கிறீங்களா? ஐயா எனக்கு கேட்கல. நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், நான் எனக்கெல்லாம் கேட்கறது கிடையாது. நீங்க தர்ற தசாபாவம் நீங்க நம்ம சர்ச்சுக்கு மாடல் பண்றதுக்கு தான் போவோம். கார் போட்டு வாங்குறதுக்கும்
ஒரு மைக்கு வாங்கியிருக்கிறாங்க, அதெல்லாம் 1,00,000 65,000 75,000 இருக்கும். உங்க தசமபாகம் வச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பாக்ஸ் 1,50,000. அதனால இதெல்லாம் வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வேற வழி தேடிக்குவேன். ஒரு கிறிஸ்தவன்னா இதுல கண்டிப்பா ஒரு வைராக்கியம் வைக்கும். வேதம் சொல்லுது, சாலேமின் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார் 14 அதிகாரத்தில். அந்த ராஜாட்ட போய் அவன் இவனை அப்பமும் திராட்சரசம் கொடுத்து ஆசீர்வதிச்சான். அவ்வளவுதான். அந்த ஆசீர்வாதத்துக்கு பதிலாட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாவம் கொடுத்தான்றது. இந்த தசமபாவத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அவருக்கு பண ஆசை. பண ஆசை என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லித்தாரு. என்கிட்ட இருந்து நான் ஒருவனுக்கு கொடுக்கலன்னா அதுக்கு பேர் தான் பண ஆசை. பண ஆசை என்னது? என்னுடைய விசுவாசி, என்னை சார்ந்திருக்கிற மனுஷன் இன்னைக்கு சாக போறான் அப்படின்னா, படிப்பு இல்லாம ரோட்ல போறான் அப்படின்னா, காசு இல்லாம திருமணம் நடக்காம இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நான் இருதயத்தை பிடிச்சு வச்சிருந்தா அதுக்கு பேர் தான் பண ஆசை, இச்சை. ஆனா தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறதுக்கு பேரு பண ஆசை இல்ல, அதுதான் வைராக்கியம். இனி 1000 நிலைமையில மனுஷன் வந்து சொல்லுவான், காசை கொடுத்துறாத, சர்ச்சு பைசா புடுங்கும், பாஸ்டர் பைசா புடுங்குவார் அப்படின்னு. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும், எந்த மனுஷனுக்கும் நன்மை செய்யாம என் சபையில ஒரு விசுவாசி இருக்க மாட்டான். ஒரு 4 பேருக்கு மட்டும் தான் நான் நன்மை செய்ய மாட்டேன். அவங்க 4 பேருக்கு தருவாங்க. நிச்சயம் எந்த மனுஷனுக்கும், அவன் அழுதாலும், அவன் கண்ணீர் விட்டாலும், அவன் பிள்ளை பெற்றாலும், அவன் மறிச்சாலும் அதுல என்னுடைய பங்கு இல்லாம போகாது. ஏன்னா என் தசம்பாவத்தை நான் இப்படிப்பட்ட காரியத்துக்கு செலவழிப்பேன். இந்த 3 வைராக்கியம் அவனுக்கு இருந்ததுனால தான் சரீரம் செத்து போய் இருந்த பின்னாடி கூட அவன் குழந்தைகளை அநேகமா பெற்றான். நடக்காதுன்னு சொல்லக்கூடாது எப்பவுமே, இல்லையா? இதெல்லாம் கடவுளுடைய கையில இருக்கு. நிறைய சொல்லுவாங்க, கர்த்தருக்கு சித்தமானா நடக்கும். நான் சொல்றேன் அதெல்லாம் போய், அது பிரசங்கமே கிடையாதுங்க. சில எல்லா பெந்தகோஸ்துல சொல்லுவாங்க, மற்ற இடங்களை சொல்லுவாங்க கர்த்தருக்கு சித்தமான நடக்கும். கிடையாது. அது சுத்த போய் அதை நம்ப கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. தெய்வத்துக்கான வைராக்கியம் தான் கர்த்தருடைய சித்தம். நீ தெய்வத்துக்கான வைராக்கியத்துல பலமா இருந்தீங்கன்னா, இப்ப சொல்றேன், நீ நடக்காததெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்குத்தான் ஆபிரகாம் ஒரு சாட்சியா இருக்கான். சரீரம் செத்து போயிருந்த பின்னாடி தான் அவனை குறித்து சொல்லுது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நல்லா கேளுங்க. உலகத்துல எத்தனையோ ஜாதிகள் மனுஷனை வச்சு தோன்றிடுச்சு. எல்லா ஜாதிகளும் மறைஞ்சு போயிருக்குது. இஸ்ரவேல்ல 12 கோத்திரம், 12 கோத்திரங்கள் பெரிய ஜாதியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு யூத குலத்தை தவிர வேறு குலம் எங்க இருக்குன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. 12 குலம், அதுல யூத மட்டும் தான் நிக்கிறான். ஆனா ஆபிரகாமோட பேரும் ஆபிரகாமுடைய சந்ததிங்கிற பேரும் இது வரைக்கும் மறைஞ்சே போவது கிடையாது. மறைக்கிறதுக்கு எவனால முடியாது. ஆபிரகாமுடைய சந்ததி 2 சொல்லிடுறேன். 1 முஸ்லிம், 1 இஸ்ரவேலர்கள். உலகம் இருக்கிற வரைக்கும் முஸ்லிமை யாராலும் அழிக்க முடியாது. உலகம் இருக்கிற வரைக்கும் யூதத்தையும் யாராலும் அழிக்க முடியாது. உலகம் இந்த 2 தான் உலகத்தை ஆள்றது. வேற எதுவும் ஆள போற கிடையாது. உலகத்தை ஆள்றது, உலகத்தை ஆளுவதற்கு இருக்கக்கூடிய ஞானம், உலகத்தை ஆளக்கூடியதுக்குரிய பொருளாதாரம் 2 யூதண்டையும் முஸ்லிம்கிட்ட தான் இருக்குது. இதை அழிச்சுக்க இந்த உலகத்துல யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு ஆபிரகாமை தேவன் பெருமைப்படுத்தினார். அவன் வேதம் சொல்லுது, அவன் மரித்தும் பேசுகிறான். செத்த பின்னாடியும் கூட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆபிரகாமை பத்தி பேசுறோம்னா அவனுடைய விசுவாசம், அந்த தேவனுடைய கற்பனைக்கு மேல இருக்கிற வைராக்கியம். எல்லா ஊழியக்காரங்களும் தனக்கு தின்னுட்டு, எல்லா விசுவாசிகளும் தனக்கு போகத்தான் கொடுப்பான். ஆனா அந்த பாஸ்டர் விஜயகுமார் முதல்ல சர்ச்சையை கவனிச்சுட்டு தான் வீட்டை பார்ப்பான். ஏன்னா எனக்கு தெரியும், இந்த சரீரத்துக்கு ஞானம் கிடையாது, இந்த சரீரத்திற்கு ஆக்ரோஷம் கிடையாது, இதுக்கு புத்தி கிடையாது, இதுக்கு வானத்தில் இருக்கிற நன்மைகளை வாங்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அப்படி ஏதாவது உனக்கு வானத்தில் இருக்கிற நடக்கணும்னா வானத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு எசைஞ்சு போனாதான் ஏதாவது எனக்கு நடக்கும். இந்த 3 பாயிண்ட்ல மனுஷன் விழுந்துடுறான். யாராவது ஒரு ஆளு ஆவிக்குரிய மனுஷன் ரோமன் கத்திரத்திலேயோ சிஎஸ்லயோ பொண்ணு எடுத்துட்டா, அவங்க பொண்ணு எடுத்தாங்களே, அப்போ நாங்களும் பொண்ணு எடுப்போம். அவன் வைராக்கியம் இல்லாதவன், அவங்க தசமம் கொடுக்கல, நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க. வைராக்கியம் எவனுக்கு ஒரு தான் இருக்கும், அவன் கெட்டு போக மாட்டான். எல்லார்ட்டையும் வைராக்கியத்தை பார்க்க முடியாதுங்க. எல்லார்ட்டையும் இருக்காது. ஏன்டா வைராக்கியம் இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன். வைராக்கியம் இருக்கிற மனுஷன் நல்லா இருப்பான். எங்க அம்மா இறந்து போன பின்னாடி கல்லறை கொண்டு போகணும், அடக்கம் பண்ண போறான். எங்க வேணாலும் அடக்கம் பண்ணும். தாய் செத்தாலும் மனைவி செத்தாலும் தெய்வத்துக்கு விரோதமான காரியம் பண்ற இடத்துல நான் போக மாட்டேன்.
இதெல்லாம் பின்னிட்டு திரும்புறதுக்கு பல வழிகள் இருக்குது. இவைகளெல்லாம் கடைப்பிடிச்சு நிற்கும். நல்லா சாப்பிடுறது, விற்கிறதுக்கு முன்னாடி கஞ்சி ஊற்றினா ஒரு கட்டை அடிச்சிடுறது, சண்டை போட்டு வாங்கி திங்கிறது, கஞ்சி ஊற்றிடக்கூடாது, சாப்பாடு பண்ணக்கூடாது, அடிச்சு பிடிச்சி முதல்ல வாங்கி வயிற்ற நிரப்புறது, அப்புறமா சொல்றது ஃபுட் பாய்சன். ஃபுட் பாய்சன் இல்லைங்க, அது பிசாசுடைய பாய்சன். அப்படித்தான் இருக்கும். உன் பேரை பெருமைப்படுத்துவனாரு 12வது அதிகாரத்துல எப்படி பெருமைப்படுத்தினான்னு சொல்ல போற பாருங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை குழந்தை பெற்றான் அப்படின்னா, ஆகார்ட்ட ஒரு குழந்தை பெறான், அப்புறமா ஈசாக்கு பெறான். ஆபிரகாம் சொல்லுது பேரப்பிள்ளைகள் வரைக்கும் அவன் இருந்தான்னு சொல்லுது. பெருசாலாம் பிள்ளை பெத்துக்கல, ஆனா அவன்கிட்ட இருந்து நிறைய பிள்ளைகள் தோன்றினார்கள் சொல்லுது. அவ்வளவுதான். ஆனா அதை பார்க்கிலும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியில் இருக்கிற கடற்கரை மண்டலத்தை போலவும் பிள்ளைகளை பெற்றான். அதுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றான். பவுல் சொல்றாரு, ஓனேசிம்ங்கிற மனுஷனை பார்த்து சொல்றாரு, பிள்ளைமை புஸ்தகத்துல 1:10, நான் ஓனேசிமை பெற்றேன். ஆம்பளை பிள்ளை பெற முடியுதுன்றாரு. வலிய சொல்றேன் எப்படி பெற்றான். 1 கொரிந்தியர் 4 சொல்றாரு பவுல், கிறிஸ்து இயேசு மூலமா சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன்றார். நான் பெற்றேன்றாரு. கடற்கரை மண்டலத்தையான பிள்ளைகளை, வானத்தின் நட்சத்திரமான பிள்ளைகளை நாங்க பெற்றோமே, அதுதான் வலின்றாரு. கேளுங்க வலிய. அந்த மனுஷனை தேவன் பெருமை பாராட்டுவார். ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு மனுஷனை குடையாது இல்லையா? மனுஷனுடைய இருதயத்தை காயப்படுத்தாது, சரீரத்தை பெருசா குடைச்சலுக்கு கொடுக்காது. ஆனா வெளியே இருக்கிற ஒரு மனுஷன், உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷனுக்கு பெரிய குடைச்சலும் தீங்கையும் கொடுப்பான். ஒரு மனுஷனை இந்த சுவிசேஷத்தை கொண்டு, கிறிஸ்து இயேசுனாலே இந்த சுவிசேஷத்தை கொண்டு ஒரு மனுஷனை கிறிஸ்துக்குள்ளாக பெற்றெடுக்கிறான். ஆபிரகாமா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், பெற்றெடுக்கிறோம். இந்த சுவிசேஷத்தினாலே, கிறிஸ்து இயேசுவை கொண்டு இந்த சுவிசேஷத்தினாலே மகா பாவிகளும் மகா அறிவில்லாத ஒரு மனுஷனை தேவத்துக்குள்ளாக கொண்டு வைக்கிறதுக்கு பேர் தான் பெற்றெடுக்கிறதுன்னு அர்த்தம். நான் பெற்றேன்னு சொல்றேன்னு பவுல் அதுதான். மிகுந்த அக்கிரமக்காரனா இருப்பான், தெய்வத்தை பற்றி அறிவில்லாதவனா இருக்கிறான், புரிதல் இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறான். அவனை அப்படியே தூக்கி பரிசுத்தவானாய் பெற்று எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குடைச்சல். அந்த குடைச்சலை தான் பற்றி தான் ஆபிரகாம் பற்றி பேசுது. அவன் பிள்ளை பெற்றான், உங்களை மாதிரி சாதா பெறல, மிகுந்த வலியிலையும் போராட்டத்திலையும் துக்கத்திலையும் வேதனையிலையும் பிள்ளை பெற்றான். அந்த பிள்ளை பெற்ற அந்த விஷயத்துக்கு தான் சொல்றாரு 12வது அதிகாரத்துல, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எல்லா பிள்ளைகளும் கற்பத்துல பெறும்போது ஒரு எண்ணம் இருக்கும், இந்த பிள்ளைனால ஒரு வாழ்வு வந்துடும். நான் அதை நம்பவே மாட்டேன், நானும் பெற்றிருக்கிறேன். சில பேர்லாம் பிள்ளையை பெற்றிருப்பாங்க, பிடிக்க முடியாது, அங்கேயும் ஓடிட்டு இருப்பான். அதை பார்க்கலாம் 500 மடங்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷனை பெற்றெடுப்பது. இப்ப அதை குறித்து தான் பேச போறேன். நான் சொல்லுவேன், எப்பயும் ஒரு ரகசியம் சொல்லுவேன் பாரு. எல்லா இடத்துல சொல்ற மாதிரி அந்த பொய்யை நம்பாதீங்க. ஜெபம் பண்ணா கிடைக்கும், ஜெபம் பண்ணா கிடைக்கும். அந்த பொய்யை மட்டும் நம்பாத. நீ ஒரு காலம் நம்பாத. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தான் நம்பாத. நீ ஜெபம் பண்ணா கிடைக்கும் அப்படின்றது. நீ ஃபர்ஸ்ட் தெய்வத்தை தெரிஞ்சு தெய்வத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்பட நினை. எந்த பிள்ளையும் கொஞ்சம் வலியோட தான் பிறக்கும். அப்படி போல கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வரும்போது கொஞ்சம் வலியோட தான் நன்மைகளை பெற முடியும். நிறைய பேர் கிறிஸ்துவன் ஆகும்போது வேலை செய்ய மாட்டாங்க. கர்த்தர் தருவாருங்கிற மூட நம்பிக்கை, ஜெபம் பண்ணா மட்டும் கிடைக்கிற மூட நம்பிக்கை கஷ்டப்பட ஆரம்பிக்கும். இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் பெரிய செல்வந்தனா மாறிட்டான், பெருமை உள்ளவன் மாறிட்டான். எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படின்றத சொல்றேன். எல்லாரும் திருப்பிக்கிடுங்க. நீங்க வாழ்க்கை சரியில்லைன்னு கண்டிப்பா இங்க விழுந்து போவீங்க. இங்க பாருங்க, ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்படுற பாடு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் அந்த பெயினை பத்தி பேசுற சஃபரிங் எவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க. 1 கொரிந்தியர் 4:9, நாங்கள் உலகத்திற்கு, பிசாசுக்கு, மனுஷருக்கு வேடிக்கையானோம் சொல்றாரு. அந்த ஆவிக்குரிய மனுஷன்களை எப்படி பேசிச்சான்? வேடிக்கை போல பேசிச்சான். வேடிக்கை பண்ணாங்க. பிசாசு, உலகம், மனுஷன். அங்கதான் சொல்லுது ஆபிரகாமை பத்தி, சரீரம் செத்து போனவன்னு அவனை வேடிக்கையே பண்ணாங்க. இந்த ஆபிரகாமை கானான் தேசத்துல சுத்தும் போது இவனுக்கெல்லாம் குழந்தைய கிடைக்க போகுது. பிசாசும் சொல்லிச்சான், நாள் பாக்குறோம்னு சொன்னாலும் உனக்கெல்லாம் குழந்தைய கிடைக்காது. கானானில சொன்னாங்களா உனக்கு குழந்தை கிடைக்காது. வேடிக்கையா அவனை பார்த்தாங்களாம். உலகம் பார்த்துச்சுன்ற எவ்வளவு வலி இருக்கும் பாருங்க. எனக்கு குழந்தை கிடைக்காமல் இருப்பதே பெரும் வலி. இனி அதை மனுஷனும் பிசாசும் மற்றவங்களும் சொல்லி சொல்லி என் இருதயத்தை காயப்படுத்துறது எவ்வளவு வலியா இருக்கும். அந்த வலிய
ஆபரன் அடைஞ்சான்றது. விட்டுட்டு ஓடல. என்ன தவறா பேசுறாங்க, என்ன பொல்லாப்பா பேசுறாங்கன்னு விட்டுட்டு ஓடல. அவனை காயப்படுத்தினாங்க, அவனை குடைஞ்சாங்க, அவனை கஷ்டப்படுத்தினாங்கன்றது. மலடன்னு மனைவி வர சொல்லிச்சு, கானானியர் சொன்னாங்க, சொந்த ஊர்ல சொன்னாங்க, தகப்பன் சொல்லிச்சு, அண்ணன் சொல்லிச்சு, அண்ணன் பையன் சொல்லிச்சு, நீ எல்லாம் ஒரு மலடன் அப்படின்னு சொல்லி அவனை வேடிக்கை பொருளாக அவனை பார்த்தாங்க. ஆனாலும் அவன் விசுவாசத்துல கொஞ்சம் கூட குன்றி போகல. சபை நடத்தும் போது என்னையும் கூட ஒரு வேடிக்கை பொருளை தான் பார்த்தான். இவன் எல்லாம் முன்னேறது நடக்காத ஒரு காரியம். இவன் செட்டி குளத்துல பெரிய சர்ச்சை கட்டுறது, இவன் பெரிய ஆளாகிறது, இவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். அப்படி நாங்க ஒரு ஆத்துமாவை தெய்வத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உலகத்துக்கு வேடிக்கையாக்கப்படுறோம். 1 Corinthians 4:10, நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், பலவீனர், கனவீனர் சொல்றாங்க. நாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டு எங்களுக்கு என்ன பாடுபடுத்துறாங்க சொல்றாரு. பைத்தியக்காரன். ஒரு நாள் வண்டி ஓட்டிட்டு வந்தேன் நான், ரொம்ப கஷ்டம், போலீஸ் பிடிச்சிட்டான். அங்க போனோம். போகும்போது என்னைய பார்த்து சொன்னாங்க, வாட்டா சாட்டமா இருக்கிறியப்பா, நல்லா உழைக்க வேண்டியதானே, இந்த லைசன்ஸ் வாங்க கூட பைசா இல்லாம இருக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த போலீஸ்காரர் கேட்டாரு, பைத்தியக்காரனா நீன்னு கேட்டாரு. இரும்பு மாதிரி இருக்கப்ப சம்பாதிக்க போக வேண்டியதானே, இவ்வளவு பலவீனமா இருக்கிற, ஒரு கணம் கொடுக்காம நம்மள பேசினாங்க. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நம்மளை பைத்தியக்காரனாகவும் பலகீனனாகவும் கனவீனனாகவும் நம்மளை அவர்கள் பார்ப்பார்கள். இதெல்லாம் அப்புறம் அடையிறான். கிறிஸ்துவங்கிறது ஏதோ நெஞ்ச காட்டிட்டு சண்டைக்கு போறது இல்லை. மரியாதை குறித்து சொல்லுது, உன் மேல ஒரு அம்பு எய்யப்படும், அது உனக்கு வேதனையா இருக்கும், ஏற்றுக்கொள்ள தயாரா கேட்டதுக்கு நான் ரெடின்னா. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவங்கிற கையை தட்டிட்டு அப்படியே உருண்டு புரண்டு சேரெல்லாம் உடச்சு தள்ளிக்கிட்டு அங்கேயும் போய் விடுறதல்ல, கண்ட சபைக்கு போறதல்ல. கிறிஸ்தவங்கிறது ஒரு மனுஷன் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதுக்கு பேர் தான் கிறிஸ்தவம். பிள்ளை பெற்று எடுப்பதுக்கு பேர் தான் கிறிஸ்தவமே. இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அதுல இருக்கிற வலி. நிறைய பேர் எங்களை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, எங்களை கனவீனமா பேசுவாங்க. பேசும்போது அமைதலா இருப்பேன். ஏன்னா நான் அவ்வளோ அமைதலா இருந்தாதான் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும். ஒரு ஆத்மாவை நான் பெற்று எடுப்பதற்கு என்னை கனவீனனு விலகினமாக்கி என்னை கஷ்டப்படுத்தி பேய் என்ன விளையாடி மனுஷன் என்ன விளையாடி என்னை துன்பப்படுத்தி அவமானப்படுத்தி அப்படியே அமைதலா இருப்பேன் நான். வேதம் சொல்லுது, நானோ நன்மை செஞ்சேன், அவர்களோ எனக்கு தீமை செஞ்சார்கள். ஏசாயாவில் சொல்றாரு, அது இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது காட்டுது. நிறைய நன்மை தான் செஞ்சிருப்பேன், ஆனா என்னை அவமானமா தான் பார்த்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டேன் நான். ஏன்னா ஒருவனை பெற்று எடுப்பது அவ்வளவு கடினம். ஒரு மனுஷனை தேவனுக்குள்ள கொண்டு வர்றது, அவனை பெற்று எடுப்பது அவ்வளவு கடினம். இந்த விசுவாச வாழ்க்கை தான் வாழ்ந்தான் ஆபிரகாம். அப்ப விசுவாச வீரன்றதுக்கு சொத்து நகை நட்டு சம்பாதிச்சு மட்டும் இல்ல, அவனுடைய வாழ்க்கையே ஆத்மாவை ரசிக்கிறது தான். நான் உங்களுக்கு கடைசியில காட்டுறேன் ஒரு விஷயத்த. உங்களை நாங்க சபையை கூப்பிடுறோம், எங்களை பார்த்து நீங்க நக்கல் பண்றீங்க, எங்களை பயங்காட்டுறீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் உண்டு. அந்த காலகட்டத்துல ஒரு மனுஷனுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு 50,000 கொடுத்தேன். அந்த மனுஷனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான். விசாவும் பார்த்து கொடுத்தேன், ஃப்ரெண்டுகிட்ட 50,000 கொடுத்து அவர் அனுப்பிவிட்டேன். அவரு போயிட்டாரு. அவரு போன போது அவரு போன அந்த படகு கடல்ல தீப்பற்றி எரியுது. ஊருக்கு வர்றாரு. நான் கேட்டேன், அந்த 50,000 தரக்கூடாது. ஏன்டா உன்னைய பத்தி ஒரு விஷயத்த வச்சிருக்கிறேன், நான் உன் சபையை குலைச்சிருவேன். என்னப்பா கேட்டேன். சபையில நடு வாசல்ல ஆட்டம் போட்டேன்னு வச்சுக்குமே, உன் சபையில இருக்கிற எல்லாம் ஓடிடுவான். நான் ஒரு காலம், சார் இங்க போயிட்டு வாங்க சார். ஏன்னா நாங்க ஒருவனை பெற்று எடுக்கிறதுக்கு, நாங்க ஒருவனை பெற்று எடுப்பதுக்கு இருதயத்துல பிரச்சனை. உங்களுக்கு சின்ன சின்ன குடைச்சல், இங்க பெரிய பாறாங்கால மாதிரி பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அதை அப்படியே அடக்கி ஆளுகிறோம். ஏன்னா எப்படியாவது ஒரு ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போறதுக்கு அவ்வளவு வேதனை இருதயத்துல சுமக்கிறோம். 4:12 1 Corinthians 4:12, துன்பப்பட்டு சகிக்கிறோம், குப்பையாகவும் துடைத்து போடும் அழுக்காவும் கருதப்படுகிறோம். எங்களெல்லாம் அப்படியே பார்க்கும்போது குப்பை மாதிரி தான் எங்களை பார்ப்பான். துடைத்து போடப்படுகிற அழுக்கை போலவும் எண்ணப்பட்டோம். பல துன்பம் சகிக்கிறோம். எங்களுக்கு ஒரு சிலுவை பாடுங்க, எங்களுக்கு சிலுவை பாடு. சபையில 100 பேர் இருக்கிறோம். 100 பேரும் அவங்களுக்கு ஒண்ணு நடக்கலைன்னு என் மேலதான் கோபத்தை காட்டுவான். 100 பேருக்கு பிரச்சனை வந்தா 100 பேரும் அந்த வேதனை என்கிட்ட தான் காட்டுவாங்க. எல்லாருமே இதை என்கிட்ட காட்டுவாங்க. கற்பத்தில் இருக்கிற பிள்ளை பசி வரும்போது ஏதாவது வயிற்றுல ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது பாஸ்டர்ட்ட ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருவோம், ஒரு சைன் போட்டுருவாங்க. கொடூரமான துன்பமா இருக்கும் அது.
சரீரத்துல நான் அடி தந்த கூட வாங்கிட்டு போயிருவேன். என் விசுவாசிகள் ஏன்ட மூஞ்சியை காட்டும் போது இந்த ஊழியம் செய்யாம போலாம்னு தோணும். ஆனாலும் அதை சகிப்பேன் நான். எப்படியாவது அவனை நித்திய ஜீவனோடு சேர்க்கணுமே, எப்படியாவது இன்னைக்கு நாளைக்கு அவன் நல்லாக்கணுமே, இருந்து விழுந்து சகிக்கிறேன். பல பேர் என்னை பயங்காட்டுவோம். என்னை கிறிஸ்துவை சுவிசேஷத்தினால அறிவிக்க பிறந்த போது இருதயத்தில் ஏற்படுற வலிகளுக்கு அளவே கிடையாது. என்னைய படாத பாடுபடுத்துவாங்க. அதான் ஏசு சொல்லுது, வாய்ப்பேசாத ஆட்டை போல அவர் போனான் இருக்குதே. நிறைய காதல கேட்பேன், எதையுமே கேட்காதவனை போலவே நான் ஆடை போலவே போயிடுவேன். ஆபிரகாம் சரீரத்தை குழந்தை பத்தான்னு பாருங்க, அது முக்கியம் அல்ல. ஆவிக்குரிய ஜெனரேஷன் ஏற்படுத்தணும் பாருங்க, அதுதான் முக்கியம். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாடு. ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் அந்த இப்போ வாழணுங்க. 4:11 இந்நேரம் முதல் பசி தாகம் நிர்வாணி குற்றண்டவர்கள் தங்க இடம் இல்லாதவர்களா இருக்கிறோம். ஹலோ, இருக்கீங்களா? ஒரு வார்த்தை புரியுற பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை? ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் இடம் இல்லை. 1 2 4 பேர் தான் இடம் இல்லை. அதுல முக்கியமா இடம் இல்லாதாலும் நான் தான். நல்ல ஒரு வீடு இல்லாத ஆள் தான். இந்நேரம் வரைக்கும் சர்ச்சுக்கு 75 லட்சம் ரூபா செலவழிச்சிடுறோம். ஆனா எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு சொந்தம் மட்டும் நல்ல ஒரு வீடு கிடையாது. சொந்த வீடு அப்பா வீடு இருக்குது. நான் இத்தனை வருஷம் சம்பாதிச்சு ஒரு வீடு போடல. ஆனா நீங்க வந்த உடனே 4 போட்டு வாங்கிடுறீங்க. வந்த உடனே கடைக்காரர் 4 கடையை கட்டிட்டு வேற எங்கேயா கடை கடக்குன்னு ஆந்துடுறாரு. வந்த உடனே கப்பல் போயாச்சு. வந்த உடனே கப்பல்ல சேலரி கூடியாச்சு. வந்த உடனே பேய் போயிடுச்சு, குழந்தை இல்லை. வந்த உடனே குழந்தை போ. பாதி பேர் சபைக்கு வந்தாங்க. ஒரு அம்மா சொல்லுது, என் மகன் படிக்கவே மாட்டா, 0. 2 மாசம் கழிச்சு சொல்லுது, என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க். ஒரு அம்மா சொல்லுது, என் மகன் கிட்டத்தட்ட ஒரு மெண்டல் மாதிரி படிக்கசியா நான் இதை பெத்து போட்டு கிடக்கணும். அது சொல்லுது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு எல்லாம் நல்ல நிலைமைக்கு மாட்டாங்க. அவ்வளோ. ஆனா இந்நாள் வரைக்கும் எனக்கு தங்களுக்கு ஒரு வீடு கிடையாது. 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் எங்களை பத்தி பேசுறது. ஆனா எங்களுக்கு ஒரு வீடு இல்லையா, அதை பற்றி பேசுறது கிடையாது. ஏன் நாங்க அமைதலா இருக்கணும் அப்படின்னா, உங்களை கொண்டு எப்படியாவது அங்க கொண்டு சேர்க்கணும், உங்களை பிறப்பிக்கணும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன சூழலில் கர்த்தரை விட்டு போக மாட்டேங்கிற மனப்பக்குவத்தை ஏற்படுத்துறது தான் எங்களோட வேலையே. அதுக்கு வேண்டி எல்லாவற்றையும் நாங்கள் இழக்கிறோன்றார். சில பேர் மூஞ்ச காட்டுவாங்க, சில பேர் முறைப்பாங்க, சில பேர் வர மாட்டாங்க, சில பேர் தூக்கப்பட, எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் பாருங்க. ஐயோ, ஒவ்வொரு பிரச்சனையும் ஈட்டி மாதிரி தான் இருதயத்துல இடிக்கும். எல்லாவற்றையும் தூக்கி சகிச்சு உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பிறப்பிக்கிறதுன்றது தலபோன காரியமா இருக்கு. நீங்கெல்லாம் பிள்ளைகள், நீங்க தேவனை விட்டு போக மாட்டீங்கிற மனப்பக்குவம் வர்ற வரைக்கும் உங்க காயம் எப்பவும் எனக்கு இருந்துட்டே தான் இருக்கும், சாவர வரைக்கும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, சரீரம் இருக்கிற வரைக்கும் ஊழியக்காரர்கள் நோவு இருக்கத்தான் செய்யும். நாங்க சாவர வரைக்கும் புதிய புதிய ஆத்துமக்கள் வந்து நான் முன்னேறலையே பார்த்து எங்களை காயப்படுத்ததான் செய்வீங்க. உங்களை கிறிஸ்துக்குள்ள கட்டுற வரைக்கும் அவ்வளவு வேதனை அங்க பட்டுதான். அப்படித்தான் ஒரு சரீரம் செத்தவனா இருந்த பின்னாடிங்கிற வார்த்தையை சொல்றேன். சரீரம் செத்தவனா இருந்த பின்னாடி கூட என்ன அர்த்தம்? சரீரத்துல பலனற்று இருந்த போது கூட இந்த விசுவாசத்துல பிள்ளை பெறதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாராம். அப்படின்னு அர்த்தம், செத்துட்டு போறேன், எங்கேயா விழுந்து செத்தாலும் சாவனை தவிர தெய்வத்துக்கான பிள்ளைகளை பெற்று எடுக்கிறதுல முயற்சி ஒரு காலம் குறையாது. ஆபிரகாம் சோதோம் குமாரா பட்டணத்துல இருந்து, அதை சுற்றி இருக்கிற பட்டணத்துல இருந்து ஆபிரகாம் தெய்வத்துக்காக 300-400 பேரை பெற்றானாம். மாம்சத்துல அவன் குழந்தை பெற்றது குறைவுதான். ஆனா லோத்தை பிடிச்சிட்டு போகும்போது அந்த சத்துருக்களை தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்த ஜனங்களை கொண்டு போய் அதை ரசித்தான் இருந்தான். அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஜனங்கள் எல்லாம் அவன் தன்னுடைய மிகுந்த கற்ப வேதனையினால பாவத்துல இருந்து மனம் புதிதாக்குறதுக்கு கொண்டு வந்த மனுஷர்கள், சாதா ஆட்கள் கிடையாது அவங்க எல்லாம். ஒரு சோதோம் குமாரன் பட்டணத்துல இருந்து ஒருவனை ரசிக்கிறங்கிறது கூடாத ஒரு விஷயம், கானானியர்களை ரசிக்கிறது கூடாத ஒரு விஷயம். அப்படி ஜனங்களை ரசிப்பதற்கு கூடாத ஒரு காரியத்தில் இருந்த காலகட்டத்தில் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்காக சேர்த்துட்டான். அதுல அவன் பட்ட வலியும் வேதனைக்கு அளவே கிடையாது சொல்லுது. அப்படி இருக்கும்போது தான் இயேசு பூமிக்கு வந்து சொல்றாரு, நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். பெருமை அங்கு காட்டினார். அன்னைக்கு பெருமை கிடைச்சது மனுஷனை பத்தான், பணக்காரன் தான். எத்தனையோ வருஷம் கழிச்ச பின்னாடி இயேசு சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன். ஏன் அப்படி சொன்னாருன்னா, நான் ஒருவனுக்கு தேவனா இருக்கணும்னா இப்படிப்பட்ட கேரக்டர் வேணும்.
நீங்க தான் சொல்றீங்க இயேசு எனக்கு தேவன், இயேசு எனக்கு தேவன். என்னைக்காவது இயேசு வந்து உங்களுக்கு நான் தான் தேவன் அவர் சொன்னாரா? எனக்கே சொன்னாரா உங்ககிட்ட வந்து ஜெபத்துல? எனக்கு தரிசனத்தில் சொன்னாரா? வந்து இல்ல சொப்பனத்துல வந்து சொன்னாரா? நான் உங்க தேவன் சொன்னாரா? சொல்ல மாட்டார். என்ன சொல்ற அளவுக்கு உங்ககிட்ட ஆவிக்குரிய ஆற்றல் இல்லை. எப்போ யாராவது குறை சொன்னா விட்டு ஓடிடக்கூடாது, ஓடிடலாம். இல்ல யாரை குறை சொல்லலாம், யார்ட்ட சண்டைக்கு போகலாம், யார்ட்ட ஏதாவது பொறாம போடலாம். இதுதான் இருக்குது சபையில. எனக்கு தேவன் உங்களை தரிசிச்சிருக்கணும், உங்க கரத்தை பிடிச்சிருக்கணும். தெய்வம் அப்படிப்பட்டவர். நீங்க தேவத்துக்கான வைராக்கியம், தேவத்துக்கான ஆற்றல் உங்களுக்குள்ள வரும்போது, சரியான பக்குவத்துக்கு வந்து நிற்கும் போது, பொண்ணு பார்த்துறீங்க இல்லையா, மாப்பிள்ளை பார்த்துக்கிறோம், வார்த்தை பாட வச்சிடும். பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்கு ட்ரெஸ் கொடுத்துறான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்கு ட்ரெஸ் கொடுத்துறான். எல்லாம் நடக்குங்க இல்லையா? ஆனா தாலி கட்டுற நேரத்துல ஒருத்தன் பிடிக்கலன்னா கல்யாணம் நடக்க. அப்படி போலதான் அவர் கேட்பாரு, துக்கத்திலையும் மரணத்திலையும் நன்மையிலையும் திண்மையிலும் கூட நிப்பேன் கேட்பாரு. அவன் ஆமேன்னு சொல்லி உறுதி சொன்ன பின்னாடிதான் திருமணம் கட்டுவாங்க. அப்புறம் தான் ஒரு வீட்டுக்கு கழியும், ஒரு வீட்டுக்கு போவோம். அப்படி போலதான் வாழ்நாள் முழுவதும் தேவனிடத்துல தேவத்துக்காக நிப்பேன்னு சொன்ன பின்னாடிதான் இந்த தேவத்துடைய ஐக்கியம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு. ஏதோ எல்லாம் பண்றதுன்னு கிடையாது, வார்த்தை படுக்க பண்ணியாச்சுன்னா திருமணம் முடிச்சுன்னு கிடையாது. இந்த புருஷனுக்காக ஆமேன்னு சொல்லி ஸ்திரீ நிக்கிற நாள் வரைக்கும் இந்த புருஷனுடைய பங்கு ஸ்திரீக்கு கிடையாது. சின்ன சின்ன சந்தேகம் இருந்தா கூட சரியா ஓடாது. முழு மனதோட அந்த புருஷனோட வாழ ரெடி சொல்லும் போதுதான் புருஷனுடைய இதெல்லாம் இங்க வருது. அப்படி போலதான் கிறிஸ்துவுக்காக முழு மனசோட உங்களை ஆக்கி நீங்களும் அதுல ஆக்கி நிற்கும் போதுதான் இந்த செல்வங்கள் எல்லாம் இப்படி வந்துருது, பெருமை வந்துருது. அப்படி லைட்டா போயிட்டு இந்த நடிச்சுட்டுலாம் போயிட்டு இருந்தாலும் ஒன்றும் கிடைக்காது. வேற சபையில சொல்லுவான், அப்படியே போனா கிடைச்சிரும், இப்படி பாடினா கிடைச்சிரும். ஸ்ட்ராங்கா நிக்கிற மனுஷன் கற்றுக் கொடுப்பார். இப்போ மேலான ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க எப்படி தெய்வத்துக்குள்ளாக நான் உங்களை பிறப்பிக்க போறேன் இல்லையா? எப்படி நீங்க தெய்வத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா கட்டப்பட போறீங்க இல்லையா? தெய்வத்தை விட்டு பிரிவதற்கு பிசாசு நிறைய வழிகளை வச்சிருக்கு. ஒண்ணு, முதல்ல நம்மளுக்கு இங்கே பெண்ணு கிடைச்சா அழிச்சிட்டு போயிடுறோம் இல்லையா? அப்படியே பார்க்கப்போம், அவர் 100 கோடி ரூபாய் இருக்குது, அவர் பெண்ணை கொடுத்துடலாம். இல்லைன்னா இப்படிதான் ஆவிக்குரியம் போறது. முக்கியமா பெண் பார்க்குற விஷயத்துல, மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துலதான் தெய்வத்தை விட்டு போவான். இனி அடுத்து லவ், எங்கேயாவது லவ் பண்ணா பிரிச்சிருவான். இனி அடுத்து காசு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பிரிக்கும் இல்லையா? இப்போ எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க அப்படின்னா, நான் என் ஜெபத்துல அனல் மூட்டி ஜெபிக்க போறேன். அதாவது எனக்கு ஒருவரை பற்றி ஒரு இச்சை, இல்லைன்னா பணத்தை பற்றி ஆசை, ஏதாவது உன்னை இருதயத்தை குடையும் போது என் இருதயத்துல இந்த சிந்தையை மாற்றுகிற அளவுக்கு நான் தீவிரமான ஒரு ஜெபத்துக்குள்ள போய் அந்த சிந்தையை மாற்றும் பொழுதுதான் இப்ப பலன் வருது. நல்லா கேளுங்க, நித்தம் உங்களுக்கு போராட்டம் உண்டு. நீங்க பார்க்கிற மனுஷன் உங்களுக்கு பிடிக்கும், பார்க்கிற பெண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம், பார்க்கிற புருஷர் உங்களுக்கு பிடிக்கலாம், பார்க்கிற கார் உங்களுக்கு பிடிக்கலாம், பார்க்கிற நன்மைகள் உங்களுக்கு பிடிக்கலாம், பக்கத்து வீட்டு வீடு பிடிக்கலாம், உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலாம். இந்த ஈர்ப்பு இருக்கு பாருங்க, இந்த ஈர்ப்பை நாளுதோறும் தேவ சமூகத்துல இருந்து நீங்க தட்டி விடும் பொழுதுதான் அது உங்களுக்கு வேலை செய்யறது. பிசாசு உள்ள கொண்டு பார்சலா வச்சிருப்பாரு, பண்டலா வச்சிருப்பாரு. மற்றவங்களை பத்தி கோபம், மற்றவங்களை கெடுத்துறங்கிற ஆசை, மற்றவடைய பணத்து மேல பேராசை. அடுத்த வீட்டு ஒரு வெள்ளை கலர் பொண்ணு இருந்தா அவளைதான் நான் சைட் அடிப்பேன், அவதான் என் வீட்டுக்கு. இந்த கோல்மெல்லாம் உள்ள இருக்கும்போது இவனை எரிச்சு விட வேண்டியதான் உங்களோட கடமை. நீ இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது, ஒருவனை கெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. இதுக்குதான் ஜெபம், இதுக்குதான் பிரேயர். ஒருவனை நான் நாசம் வாங்கிடக்கூடாது, ஒருவனை என்னால கெட்டு போயிடக்கூடாது, எந்த வீடு இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிற அந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலிருந்து ஆக்ரோஷமான ஜெபம் பண்றேன் பாருங்க, தீவிர ஜெபம் பண்றேன், பாவத்தை என்னிடத்தை வெளியேற்ற பாருங்க. இதுலத்தான் எனக்கு பலன் வருது, இதுலத்தான் ஒரு ஆற்றல் வருது. இதுக்கு பேர் தான் ரட்சிப்புங்கிற, இதுக்கு பேர் தான் பிள்ளை பெறுறதுங்கிறது. ஒவ்வொரு மனுஷன் என்னை குறித்து தவறா பேசும்போது அவனும் நானும் சண்டை போட்டுட்டு அவன் தேவனை விட்டு பேரக்கூடாது என்பதற்காக அவன் எனக்கு தந்த வழிகளை எல்லாம் தேவ சமூகத்திலிருந்து விரட்டி அடிக்கிறனே, இதுதான் என்னுடைய வெற்றி. என்னை பேசுற மனுஷன் தீர்க்க தரிசனம் காதுக்கு வருது, மனுஷன் காதுக்கு சொல்றான், ஆனாலும் அவனை நான் பார்க்கும்போது சிரிச்சு தான் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா அவனுக்கு சத்தியம் தெரியாது, அவன் இடறிடுவான். என்ன ஒரு மனுஷன் எது வரைக்கும் குற்றம் சொல்றானோ அது வரைக்கும் குழந்தையாட்டே இருக்கிறான். ஒரு மனுஷன் எப்போ மற்றவங்களை குற்றம் சொல்லாத இருக்கிறானோ அப்போ அவன் ரசிக்கப்பட்டிருக்கிறான். நான் ரசிக்கப்பட்டவனுக்கு எதுனால தெரியும்? வெள்ள சீலை கிடையாது, நகை கலத்துறனால கிடையாது. எந்த ஒரு மனுஷன் குற்றம் சொல்லாத இருந்தா நான் ரசிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம்.